மாண்டஸ் புயல் கடந்து சென்ற தாக்கத்தில் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள தாக்கங்களை பருந்து பார்வையில் பதிவு செய்திருக்கிறது புதிய தலைமுறை. மாண்டஸ் புயலால் பெய்த கனமழையால் சென்னை மெரினா கடற்கரை ஆறு போல் காட்சியளிக்கிறது. மெரினா கடற்கரையில் உள்ள பெரும்பாலான கடைகளை சுற்றி நீர் தேங்கியுள்ளது. தங்கள் கடைகளில் உள்ள பொருட்களை பாதுகாக்கும் பணியில் கடை உரிமையாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மெரினா உட்புற சாலையிலும் தண்ணீர் தேங்கியுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்காக அமைக்கப்பட்ட பிரத்யேக பாதையிலும் மண் மூடியுள்ளது. மாண்டஸ் புயல் கரையை கடந்துள்ள நிலையில் காசிமேட்டில் 3 படகுகள் கடலில் மூழ்கின. 150க்கும் மேற்பட்ட படகுகள் சேதமடைந்துள்ளன. சென்னை காசிமேட்டில் அதன் தாக்கம் எப்படி இருந்தது என்பதை இந்த பருந்து பார்வை காட்சிகளில் தெளிவாக காணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விற்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க. மாண்டஸ் புயல் தாக்கத்தால் தாம்பரத்தை அடுத்த செம்பாக்கம் திருமலை நகரில் 250க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. அதன் வான்வழி காட்சி பதிவை பார்க்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விற்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க.